சமுதாயத்தின் எத்தனையோ ஆண்டுகளாய் எண்ணற்ற மகான்கள், மேதைகள், அறிஞர்கள், கலைஞர்கள் சொல்லிய ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை அத்தனையும் புத்தகமாய் அறைகளிலும் சுவரொட்டிகளாய் தெருக்களிலும் தன் பயணத்தை முடித்துக் கொண்டன. சமூக புரட்சியின் அறிவாயுதங்கள் ஜாதிய சப்பங்களால் தீண்டப்பட்டு ஆங்காங்கே குத்துயிரும் கொலையுயிருமாய் எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றன. மேதைகளின் விவேக வார்த்தைகள் எல்லாம் மேடை மனிதர்களின் ஜால பேச்சுக்களாய் முடிந்துவிட்டன. மாறுண்ட வித்தியாசங்கள் ஒரு நாள் வேறுபட்டுத்தான் போய்விடும். அம்மா, நான் இதை என் வீட்டுல கொடுத்து வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ, அள்ள அள்ள குறையாத அமுத கலசமாச்சே உன்னோட. எது கேட்டாலும் நீ தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு சவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? சரிங்க. மத்ததெல்லாம் அங்கே பேசிக்குவோம். நான் வரட்டுமா? போக முடிந்தால் போகலாம். ஐயோ, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன். கரெக்டா வந்துட்டியே. இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே. இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்குத்தானா. கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டு எல்லா சொத்தையும் ஓம்பே இருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அந்த ஊர் பண்ணையாரு எனக்கு விஷம் கொடுத்த கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத. ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே. ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். ஐயோ, பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான். குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். அம்மா உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ண வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா, இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிக்குது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர். ஆண்டவன் போய் தலை. ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிடணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை, அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பையா பாடுதான். ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறுறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க.
ராணி ஏம்மா அழுகிற? என்ன நடந்துச்சு? அண்ணா, உங்களை அம்மாவா நினைச்சு என் ஆசைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுமா. இந்த கல்யாணம் அவசியமா? ராணி, எலியும் தவளையும் கூடி வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. கிணறு வெட்டுறது ஊது வரணுங்கிறதுக்காக இல்ல. என்னடா வீட்டுக்குள்ள இருந்தவ இப்படி பேசுறாளேன்னு நீங்க நினைக்கலாம். அந்த குடும்பத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் கண்ணாலையும் பார்த்திருக்கேன். அப்படி நீ என்ன பார்த்துட்ட? உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு இருக்கிற தாழ்ந்த மனசை பார்த்திருக்கேன். அதையெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்றது இல்ல? ராணி, நீ என்னம்மா சொல்ற? கல்யாணம் வேண்டாங்கறியா? இந்த கல்யாணம் நின்னுட்டா நம்ம கௌரவம் அந்தஸ்தெல்லாம் என்ன ஆகிறது? அதுக்காக உங்க வாக்குறுதியை கெட்டிப்படுத்த என் வாழ்க்கையை சுண்ணாம்பு கலவையா ஆக்க போறீங்களா? நான் உன்னை கேட்கிறேன், உங்க கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் எல்லாரையும் பலிப்பீடத்துக்கு கொண்டு போறது போல என்னையும் கொண்டு போறீங்களா? ராணி, அதுக்கு அந்த ராமாயி மாதிரி எனக்கும் விஷம் கொடுத்து சாகடிக்கிறீங்களே. அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடிச்சிட்டீங்க. ராணி, உன்னை கூட அடிச்சிட்டேன் பாத்தியா? வார்த்தை கூட தவறாம வாழணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும். வாமா போலாம். எப்ப முனியா? ஐயா, நீங்களா? வாங்க வாங்க. பையன் ஒரு வழியா கொண்டாந்து சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் வேலை வர்ற வரைக்கும் சும்மா இருப்பானேன்னு தான். அட, இவன் போய் கவர்மெண்ட் வேலை செஞ்சு கிளிக்க போறானாக்கும். ஒண்ணு தலைவர் வர சொன்னார். அட, இன்னைக்கு இல்லப்பா, வெள்ளிக்கிழமை. அப்படியே உன் பையனை அனுப்பி வை. கல்யாணத்துக்கு விறகு உடைக்கணும், பந்தல் போடணும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. உன் பையன் கலெக்டருக்கா படிச்சிருக்கா? அனுப்பி வை. வாடா, ராணி கல்யாணத்துக்கு ஊரே அலங்கரிக்கணும். வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் வந்து சேரு. நான் வர்றேன்.